morning, dear aspirants. The time and work based on all problems based on alternate days work பண்ணாங்கன்னா எப்படி சால்வ் பண்றோம்ங்கிறது பார்க்கணும். A, B and C can complete a work in 10, 15 and 20 days respectively. அதாவது A 10 days, B 15 days and C 20 days பண்ணாங்க. If they work on alternate days, beginning with C, beginning with C யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்றத carefully கவனிச்சுக்கணும். Beginning with C, then B and then A. Then in how many days will the work be completed? That is A, B, C. ஒரு வேலையை 10, 15, 20 நாளில் முடிக்கிறாங்க. A 10 நாளில், B 15 நாளில், C 20 நாளில் முடிக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் C செய்கிறாங்க. A தான் பிகினிங் வித் C தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டே C ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே B ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்த நாளில் A ஒர்க் பண்ணுறாரு. அப்படி ஒரு நாளில் ஒரு நாள் விட்டு வேலை செய்கிறாங்க. அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா A 10 days எடுக்கிறாரு, B 15 days, C 20 days. இந்த 10, 15, 20க்கு இந்த எல்சிஎம் நம்ம எடுத்துறோம். எல்சிஎம் நம்ம என்ன டோட்டல் ஒர்க்கா கன்சிடர் பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பேசிட்டு இருக்கோம். எல்சிஎம் டோட்டல் ஒர்க்கா கன்சிடர் பண்றோம். இப்போ A 10 daysல பண்ணானா அவரோட 1 days எஃபிஷியன்சி என்னங்கிறத பார்க்கணும். 1 days எஃபிஷியன்சி 10 divided by 60 divided by 10 னா 6. அவரோட 1 days எஃபிஷியன்சி 6. B யோட 1 day efficiency 60 divided by 15 4. C யோட 1 days efficiency 60 divided by 23. ஓகேவா? டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா A 6 plus 4 plus 3 is equal to 13. 13 வந்து டோட்டல் எஃபிஷியன்சி. மூணு பேரோட ஒரு நாளோட எஃபிஷியன்சி 13. ஒரு நாளோட எஃபிஷியன்சி இந்த மூணு பேருக்கும் ஒரு நாளோட எஃபிஷியன்சி 13. மூணு பேருக்கு ஒரு நாளோட எஃபிஷியன்சி 13னா இவங்க மூணு பேரும் ஒர்க் பண்ணுறாங்களா ஒரு நாள்லன்னு இல்லை. இவங்க ஆல்டர்னேட் டேஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 60யை 13 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னா 4 டைம்ஸ் ஃபர்ஸ்ட்டில் போகும். நம்ம எக்ஸாக்டாக போகாது 60. இப்போ 4ல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4 வருது, 4 days வருது. இப்போ 4 daysனா இவங்க 13 வந்து என்னது ஆக்சுவலாக 3 பேரோட ஒர்க். 3 பேரோட டோட்டல் 1 days ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. இவங்க 3 பேர் ஒரே நாள் ஒர்க் பண்ணல, 3 நாள் தனித்தனியாக ஒர்க் பண்ணாங்க. அதனால 4 into 3 into 4 is 12 days. இனிஷியல் 12 days இருக்கிறவங்களுக்கு இந்த 52 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது. A plus B plus C is 12 days work is equal to 52. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், 3 days ஒர்க்கை இந்த 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12 days வரும். 12 days வரும். ஏன்னா இவங்க டெய்லி 3 பேர் ஒர்க் பண்றது இல்லை, ஒரு நாள் தான் ஒர்க் பண்றாங்க. அதனால இவங்களுக்கு இந்த 4ல போச்சுன்னா 52 ஒர்க்ஸ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 4 வந்துச்சுன்னா 4 into 3 12 days வரும். இது சிம்பிள் கான்செப்ட். இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ 60 minus 52 அந்த 52 ஒர்க்ஸ் முடிஞ்சது இல்லையா, 12 days முடிக்கிறப்போ ரிமைனிங் 8 இருக்கு இல்லையா. 60 minus 52 8 இருக்கு. இப்போ 50 minus 52 8 இருக்குன்னா 8. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் டே யார் ஒர்க் பண்ண வருவாங்க? 12 daysல ஆக்சுவலா யார் ஒர்க் பண்ணிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் டே C, B, A. 4 into 3 12 வருது இல்லையா. அப்போ 12th டே யார் முடிச்சிருப்பாங்க? A முடிச்சிருப்பாங்க இல்லையா. A தான் முடிச்சிருப்பாங்க. 12th டேல A தான் முடிச்சிருப்பாங்க. நீங்க பார்த்துக்கணும். நீங்க ஆக்சுவலா ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா லாஸ்டா யார் முடிக்கிறாங்கன்னா அவங்க தான் இந்த 12th days வருது. 12 days 12 divided by 4 போட்டீங்கன்னா என்ன வருது? 3. ஃபர்ஸ்ட் 3 தான். 3னா C B A, அப்புறம் C B A, அப்புறம் C B A, அப்புறம் C B A தான் முடிச்சிருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா C ஸ்டார்ட் பண்றாரு. C ஸ்டார்ட் பண்றாரு. 8 ஒர்க்ஸ் பேலன்ஸ் இருக்கு. இங்க 60 minus 52 8 ஒர்க்ஸ் பேலன்ஸ் இருக்கு. ரிமைனிங் ஒர்க் 8 இருக்கு. 8 C ஆரம்பிச்சானா C யோட ஆக்சுவல் எஃபிஷியன்சி என்ன? C இஸ் எஃபிஷியன்சி இஸ் 3. ஒரு நாளைக்கு அவரால் 3 வேலை செய்ய முடியும். ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ண முடியும். அப்போ 8ல இருந்து சியோட இந்த 3 ஒர்க் நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அகைன் 5 வேலை மறுபடியும் பாக்கி வரும். அப்போ சி ஒரு நாள் முடிச்சதுக்கு அப்புறம் C ஒரு நாள் முடிச்சிடறாரு ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் 12th டேக்கு அப்புறம் 12க்கு அப்புறம் ஒரு நாள் C முடிக்கிறாரு. B அப்புறம் வராரு. பியோட எஃபிஷியன்சி என்னன்னா ஒரு நாளைக்கு 4 ஒர்க்ஸ். இப்போ 5 ஒர்க்ஸ்ல இருந்து 4 ஒர்க்ஸ் B முடிச்சிடறாரு. இப்போ ரிமைனிங் எகைன் ஒரு நாள் வேலை பேலன்ஸ் வருது. இப்போ எகைன் யார் வருவாங்க? அடுத்தது வந்து A வருவார். ஏயோட எஃபிஷியன்சி என்னன்னா ஏயோட ஒரு நாள் எஃபிஷியன்சி 6 ஒர்க்ஸ். ஒரு நாள் 6 ஒர்க்ஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே இருக்கிறது எவ்வளோ ஒர்க்கு? ஒரே ஒரு ஒர்க் தான் இருக்கு. அப்போ
6 ஒர்க் அவரால் பண்ண முடியும். 1 ஒர்க் பண்ணாருன்னா 1/6 ஒர்க் பண்ணிடுறாரு இல்லையா? 6க்கு ஒரு ஒர்க் பண்றாரு, 1/6 ஒர்க் பண்ணிடுறாரு. அப்போ நம்ம டோட்டலா என்னென்ன எதெல்லாம் ஆட் பண்றோம்? 12 பிளஸ் சியோட இந்த ஒரு நாள் வேலை பிளஸ் இந்த பியோட ஒரு நாள் வேலை பிளஸ் இந்த ஏயோட 1/6 ஒர்க் இஸ் equal to 12 plus 1 13 plus 1 14 plus 1/6 14 1/6 ஒர்க்ஸ் 1/6 டேஸ் அது. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சிருப்பீங்க. நீங்க ஒரு வாட்டி பாருங்க, நமக்கு ஈஸியா புரியும். ஓகே.